பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், பிரதர், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்காக என் வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும் செலவிட்டு ஆண்டவரை என் முழுமுதற் கடவுளாக கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் ஏற்படவில்லை, அதாவது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கிறது, எப்பொழுது என் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் என்று தெரியாமல் கலங்கிய நிலையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? உங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. மகனே, மகளே, நான் அளிக்கும் நன்மையினால் நீ திருப்தி ஆவா என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் சகோதரர்களே. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே 3 நாள் ஜனங்களிடத்தில் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீஷர்களை பார்த்து சொல்கின்றார், இந்த ஜனங்கள் என்னோட 3 நாட்கள் இருந்து விட்டார்கள், இவர்களை பட்டினியாக அப்படியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொன்ன பொழுது, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறது என்று சீஷர்களிடத்தில் கேட்டபோது 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று மத்தேயு 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம் சகோதரர்களே. மீதியானதை 7 கூடை நிறைய எடுத்தார்களாம். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை நம்பி அந்த ஜனக்கூட்டம் வந்ததுனால அவர்கள் திருப்தி அடையும்படி செய்து இயேசு அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்றார் சகோதரர்களே. அது போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துட்டீங்களா? அவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். வசனம் சொல்கின்றது, என்னிடத்தில் வருகின்றவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உங்களை தள்ள மாட்டார் சகோதரர்களே, உங்களை கைவிட மாட்டார் சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக, உங்களை அணைக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், மகனே, மகளே, எப்படி இந்த ஜனங்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை திருப்தியாக மாற்றினோனோ அது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீக்கி உனக்கு திருப்தி உண்டாக செய்து உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற தேவனாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்ப அந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே, குறைவுகளை நிறைவாக்கி நீங்கள் அளிக்கும் நன்மையினால் அவர்களை திருப்தியாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.